அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம ஷாப் பேர் வந்துட்டு svttex. நம்ம கடை வந்துட்டு கரெக்டா இளமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. நம்ம கடையில வந்துட்டு ஒரு 250 ஸ்டார்டிங் பிரைஸ்னா 250ல இருந்து 2500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரல இருக்கு. காட்டன், சில்க் காட்டன், பட்டு டைப்பு, பியூர் காட்டன் எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்துட்டு சில்க் காட்டன். ஓகேண்ணா. சில்க் காட்டன்லயே லோ ரேஞ்ச் சாரீஸ். லோ ரேஞ்ச்னா எவ்வளவுங்கண்ணா? ஆனா 550ண்ணா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, வெறும் 550 மட்டும். இது எப்படியும் ஒரு 800 to 900 வராதுண்ணா. வெளியில வருங்கண்ணா. நம்ம வந்துட்டு நம்ம ஓனா தயார் பண்றதுனால வந்துட்டு இதனுடைய கரெக்டான பிரைஸ் வந்துட்டு தயாரிப்பு விலை 550ண்ணா. 550. உங்களுக்கு பல்லு ரிச் பல்லு வந்துருங்கண்ணா. சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிய புட்டா வந்துரும். பார்டர் வந்துட்டு உங்களுக்கு கெட்டி பார்டர், டிசைன் பார்டர் வந்துரும். ஓகே. பிளவுஸ் மட்டும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்னிங்லயே வந்துரும். ரன்னிங் 6.25 மீட்டர் பக்காவா இருக்கும். ஆனா வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங்லயே இருக்கும். சாரி என்ன கலரோ அதே சேம் கலர்ல. சாரி எத்தனை மீட்டர்னு சொன்னீங்க? 6.25 மீட்டர்னா. 6.25 மீட்டர் 550 ரூபாய். 550 பிரைஸ். இப்ப பார்த்ததுலயே பாத்தீங்கன்னா இந்த சில்க் காட்டன்லயே நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 15-20 டிசைன் பக்கம் ஓடிட்டு இருக்கு. 15-20 டிசைன் 20 டிசைன் ஓடிட்டு இருக்குங்கண்ணா. சூப்பர் செஞ்சிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு பேட்டர்ன் பாருங்க வேற. இப்ப பார்த்ததுலயே கலர் காம்பினேஷனும் வேற. சேம் அதே டைப் தான். ஆனா எல்லாம் ஒரே டைப் தான் வரும் உங்களுக்கு. பல்லு ரிச் பல்லு, சாரி ஃபுல்லா ஆல் ஓவர் ஜரி புட்டா வந்துரும். பிளவுஸ் வந்துட்டு சேம் ரன்னிங் பிளவுஸ் வந்துரும். இதுல வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் வந்துட்டு கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கலர் கம்மி இல்லாம கிடைக்குங்களா? 20 கலர் கிடைக்கும். ஒரே டிசைன்ல 10 கலர் 15 கலர் கிடைக்குங்களா? 10 to 15 கலர் டோட்டலா வந்துட்டு 10 டிசைன்ல எடுக்கும்போது உங்களுக்கு 20 கலர் கம்மி இல்லாம 20 கலர்ஸ் வந்துருங்கண்ணா. நான் அடுத்து அதுலயே பாருங்க உங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ஒரு அட்ராக்டிவான கலரு. ஸ்கை ப்ளூ கலரு. இப்ப இந்த சாரில நம்ம வாஷ் பண்றப்ப ரொம்ப அந்த சிங்கேஜ் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா 100% எதுவும் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்களே வந்துட்டு 2 சாரி ரெடி பண்ணும் போதே வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ரகத்தை வந்துட்டு அதோட வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவோம். 100% உங்களுக்கு இந்த சாரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்ப எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதே சேம் குவாலிட்டி சேம் தரம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அயன் பண்ணி கட்டுற மாதிரி மட்டும் தான் இருக்கும். இது மேக்ஸிமம் அயன் பண்றது கூட நீங்க தேவையில்லைண்ணா. கசங்காது எதுவும் ஆகாது. அயன் பண்ண தேவையில்லைங்கண்ணா. சில்க் காட்டன் தானே உங்களுக்கு சேம் வந்துட்டு நம்ம இப்ப எப்படி பாக்குறோமோ அதே காம்பினேஷன் அதே மெத்தேட் அப்படியே இருக்கும். நீங்க வாஷ் பண்ணா சில்க் காட்டன்னா அந்த கட்டினா அந்த எரிச்சல் இந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுண்ணா உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இதுல எரிச்சல் கொடுக்குறதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இதுவரையும் எதுவும் வரல. இப்போதைக்கு நல்லா மூவிங்ல போயிட்டு இருக்குண்ணா. நல்ல மூவிங்ல போயிட்டு இருக்கு. ஆனா வெறும் 550 தான். 550 மட்டும் தான். 550 ரூபாய் மட்டும் தான். ஆனா அதுலயே பாருங்க இது வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு ஆனியன் கலர், ஆனியன் பிங்க்னு சொல்லுவோம். இதுல செட் சாரீஸ் கிடைக்குமா? செட் சாரீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாரீஸ் வேணாலும் செட் சாரீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 50-100 சாரி தாராளமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 சாரி அப்படின்னா 10 சாரினா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம கையிலே ஸ்டாக் இருக்கும்னா. ஸ்டாக் இருக்கும். சரி, நம்ம மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு 50 சாரி 100 சாரின்னு போகும்போது மட்டும் ஸ்டாக் அந்த அளவுக்கு ஒரே கலர்ல இருக்காது. செட் வைஸானா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரே கலர்ல இருக்காது. அந்த அளவுக்கு டைமிங் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 சாரினா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் ஆயிடும். 1 மந்த் ஆயிடும். அந்த அளவுக்கு நீங்க டைமிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேம் கலர்ல சேம் பேட்டர்ன்ல ஒரே மாதிரி. ஓகே. இந்த பல்க் ஆர்டர்னு வரப்ப பிரைஸ் இப்ப 550 சொன்னீங்களா? ஆமாண்ணா. இதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இந்த 50 ரூபீஸ் சொல்றீங்களா? ஆமா. ஷாப்புக்கு எடுக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நீங்க இந்த ஐட்டம் மட்டும் இல்லைன்னா நம்ம கடையில 20-25 கலெக்ஷன் இருக்குங்க இல்லையா? நீங்க ஒவ்வொரு பேட்டர்லயும் ஒரு 10 சேலை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பாக்குறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா கூட ஓகே. உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு எங்களால என்ன குறைக்க முடியுமோ அது வந்து 100% குறைக்கும். பல்கா எடுக்கிறப்ப எல்லாமே கண்டிப்பா பிரைஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சேம்லயே பாருங்க உங்களுக்கு பேட்டர்ன் வேற, கலர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கிளி பச்சை கலர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பேரட் கிரீன். இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு பல்லு வந்துட்டு ரிச் பல்லு வந்துடும். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு சாரி ஃபுல்லா வந்துட்டு ஆல் ஓவர் ஜரிய புட்டா வந்துடும். பார்டர் வந்துட்டு உங்களுக்கு கெட்டி பார்டர் வந்துடும். இந்த ரீசேலர்ஸ்க்குலாம் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காண்ணா? நம்ம ரீசேலர்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னா.
குரூப்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா. நம்ம டெய்லி வந்துட்டு கலெக்ஷன் நம்ம கடையில என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ அது வந்துட்டு போட்டோ எடுத்து நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு என்ன பிரைஸ் என்ன டீடைல்ங்கிறது எல்லாமே டோட்டலா வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அந்த குரூப்லயே வந்துருங்கண்ணா. அது வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு அதுல ஒரு சாரியா இருந்தாலும் சரிங்கண்ணா, எத்தனை சாரியா இருந்தாலும் சரி அதுல செலக்ஷன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம். ஆனா இது பாருங்க, இது வந்துட்டு பேட்டர்ன் வேற, கலர்ஸ் வந்துட்டு பெப்சி ப்ளூல உங்களுக்கு பார்டர் வந்து டிஷ்யூ பார்டர்னு சொல்லுவாங்க. பார்டர் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே டிசைன் பார்டர் வந்திருக்கும், இது வந்துட்டு பார்டர் டிஃப்ரெண்டா இருக்கும், டிஷ்யூ பார்டர்னு சொல்லுவோம். இதுலயும் சேம் அதே தான். பல்லு ரிச் பல்லு, புட்டா வந்துட்டு சாரி ஃபுல்லா வந்துட்டு ஜரிய புட்டா உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு ஜரிய புட்டானா த்ரெட் ஒர்க் அல்லது வந்துட்டு பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜரி ஒர்க்ல நம்ம நெய்யறோம் இல்லைங்களா, அதுலயே வந்துட்டு நெஞ்சு வருது. இதுவும் வந்துட்டு சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு 550 வரும். 550. நம்மளுக்கு எல்லாமே ஒன்லி குவாலிட்டிஸ் தான். ஆனா குவாலிட்டிஸ் எப்பவுமே சொல்றது நம்ம கடையில எல்லா கடையை விட தரவா செக் பண்ணி தரமா கொடுப்பாங்கண்ணா. 100% நீங்க நம்பி வாங்கலாம். இப்ப இந்த சாரீஸ் வந்து கொரியர் பண்றீங்களா? ஆமாங்கண்ணா. அப்ப ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எடுத்துருவீங்களா இல்ல அப்படியே 1-2 போட்டுருவீங்களா? ஆனா இல்லண்ணா, அந்த மாதிரிலாம் எக்காரணத்தை கொண்டும் போட மாட்டோம். கஸ்டமருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீங்க இதுக்கு பதிலா வேற கலர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு 1 hour ஆனாலும் சரி அல்லது 1 day லேட் ஆனாலும் சரி, நம்ம செக் பண்ணி கஸ்டமருக்கு திருப்தியான அளவுக்கு வந்துட்டு எது எடுக்கிறாங்களோ. உங்களையும் அறியாம போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் போயிடுச்சு, அதை ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களா? ஆனா 100% தான். ஆல்ரெடி நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு 100 பீஸ் போறோம்னா எல்லா டைம் வராது, ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு பீஸ் தெரியாம வந்துரும். அவங்க அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1 month 2 month கழிச்சு எடுத்தா கூட நம்ம கிட்ட அப்பவே இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி நான் இதுல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம பார்த்துட்டு ஓகே நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க 2 மாசம் கழிச்சு எடுத்தாலும் சரி அந்த பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்துட்டு நம்ம அவங்க பீஸ் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கலாம், வேற பீஸ் எடுத்துக்கலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு ஒரு மயில் புட்டா வந்த மாதிரி, இதுவும் பாருங்க பார்டர்ல இருந்து எல்லாமே டிசைன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். நெலி டிசைன் சொல்லுவோம் அந்த பார்டர். ஓகேண்ணா. டிசைன் பாத்தீங்கன்னா பார்டருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு பெஸ்டா தான் கொடுத்துருப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து வந்துட்டு ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஒரு பல்கா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல கடைசியா வந்துட்டு அவங்களால லாஸ்டா வந்துட்டு ஒரு 5 saree 6 saree வந்துட்டு சேல் ஆகல, கையில ஸ்டாப் ஆயிடுச்சு, டிசைன் மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம கடையில வந்துட்டு பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. மாத்திக்கலாம். சூப்பர்ண்ணா. இப்ப பல்கா எடுத்துட்டு போயிட்டு ரீசேலருக்கு தானே சொல்றீங்க? ஆமா, ரீசேலர்ஸ். அவங்க எடுத்துட்டு போய் கடையில வச்சு சேல் பண்றப்ப ஒரு 5-6 saree முடியல பண்ணலைன்னா நம்மகிட்ட அதுக்கு மேல வேற எடுத்துக்கலாமா இல்ல அமௌண்ட்டே கூட ரீஃபண்ட்? இல்ல, வேற saree மாத்தி எடுத்துக்கலாம். அது வேற கூட எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். நான் இப்ப பார்த்ததுல இது பாத்தீங்கன்னா எல்லோ கலர், ஒரு மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லுவோம் கலர். பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஜாஸ்தி மூவ் ஆகிற கலர். இல்ல ஆனா ஜரியா இருக்கிறதே தெரியல, அப்படியே ரொம்ப மைல்டா காப்பர் ஜரியா, பிங்க் காப்பர்னு சொல்லுவீங்களா, அதனாலதான் நல்லா மூவ் ஆகுது. ஆமா, அதனாலதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் டார்க்கா அடிக்காம எனக்கு அப்படியே இருக்கிறதே தெரியக்கூடாதுமா. ஆமாங்கண்ணா, ஆனாலும் இருக்கணும்பாங்க. மோஸ்ட்லி காப்பர் ஜரி தானே போயிட்டு இருக்கு நல்லா மூவிங். அதனால நம்ம வந்துட்டு காப்பர் ஜரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு? 550ண்ணா. 550. சிங்கிள் பீஸ். நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? சிஓடி ஆப்ஷன் தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்னா. தமிழ்நாடு மட்டும் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட் ஃபாரின்க்குலாம் பண்ணல, தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த கொரியர் ஆப்ஷன்ஸ்லாம், கொரியர் ஆப்ஷன்ஸ் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம், எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் சரி. நமக்கு இந்த அதர் கண்ட்ரீஸ்ல இருக்காங்களா, எங்க இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா, நீங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருக்கோம்னா தாராளமா பண்ணி கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அதுல இப்ப பார்த்ததுல இது பாருங்க, கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலரும் நம்ம கிட்ட இருக்கிறதுல வந்துட்டு பெஸ்ட் கலர்ஸா தான் கொடுத்துருப்போம். இதுல சில்வர்ல எல்லாம் இருக்குமா? நம்ம சில்வர் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணலைங்க. காப்பர்ல நமக்கு நிறைய ஆர்டர் இருக்கு. ஓகே, அதனால காப்பர்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மெயினா வந்துட்டு ஹோல்சேல் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சில்வர்ல வேற டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்குமா? வேற ஒரு கலெக்ஷன்ஸ்ல கூட வெவ்வேறு கலெக்ஷன்ல நிறைய இருக்குங்கண்ணா, நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இந்த கலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம கிட்ட ஹோல்சேல்ல நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்கனால ரெகுலரா வந்துட்டு எல்லாமே காப்பர்ல தான் கேட்டிருக்காங்க. அதனால இப்போதைக்கு நம்ம காப்பர்ல தான் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல உருவம் எல்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. எனக்கு அந்த உருவம் போடாத மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கிடைக்குமா? ஆனா கண்டிப்பாண்ணா. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டிசைன் உருவம் போட்டு ஓடுதுன்னா 3 டிசைன் உருவம் இல்லாம ஓடும். நம்ம எல்லாருக்கும் ஏத்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரெண்டுமே இருக்கு, உருவம் எல்லாமே இருக்கு, உருவம் இருக்கிறதும் இருக்கு. எல்லாமே சேம் காஸ்ட் தான். சேம் காஸ்ட் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு அவங்களே கேட்டா நம்ம சொல்லிடணும், இதுல உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனா அதுலயே பார்த்தோம்னா இது வந்துட்டு ரெக்ஸோனா கலர்னு சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல வரும். நம்மடானா இல்லாத கலரே இல்லையாட்டு இருக்குண்ணா. மேக்ஸிமம் மோஸ்ட்லி எல்லா கலரும் இருக்குண்ணா. சப்போஸ் வந்துட்டு கஸ்டமர் ஏதாவது வந்துட்டு எங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு எங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்மளால முடிஞ்ச வரல வந்துட்டு சப்போஸ் இந்த பேட்டர்ன்ல ரெடி பண்ண முடியலனா கூட வேற பேட்டர்ன்ல எதில் ரெடி பண்ண முடியுமோ அதை கஸ்டமருக்கு அனுப்பிச்சு அந்த பேட்டர்ன்ல வந்துட்டு அவங்க கேட்கற கலரை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம்னா பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. நம்ம ஷாப்புக்கு இப்போ எப்படின்னா வரணும்? ஆனா நம்ம ஷாப் வந்துட்டு கரெக்டா இளமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்.
நீங்க வந்துட்டு கரெக்டா கால் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்களா, நான் வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சிக்கிறேன். அப்படியும் தெரியல அப்படின்னா நம்மளே வந்துட்டு நேர்ல போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஏன்னா நீங்களே வந்து கூட ரிசீவ் பண்ணிக்கலாங்கண்ணா. சூப்பர். சப்போஸ் இப்ப நம்ம வெளிய இருந்து இந்த திருச்சி கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, ஆமா, உங்க லொகேஷன் சென்ட் பண்ணீங்கன்னா அனுப்பிச்சிருவீங்களா வாட்ஸ்அப்ல கூட? தாராளமா அவங்க முன்னாடி நாளே கூட வாங்கிக்கலாங்கண்ணா. இப்போ நாளைக்கு வராங்க அப்படின்னாக்கா இன்னைக்கே கூட நம்ம லொகேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு சிலர் எவ்வளவு தூரம் ஆகுது அதுக்கு டைமிங் எல்லாம் கொஞ்சம் வருவாங்க. டைமிங் மெயின். நம்ம ஷாப் எத்தனை மணிக்கு நான் ஓபன்? ஆனா காலையில 10:30 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். 10:30. ஓகே. மறுபடியும் நைட் வந்துட்டு 9 மணி 9:30 மணி வரல ஷாப் ஓபன். நைட் 9 to 9:30 வரைக்கும். 9:30 வரல. அது வரைக்கும் கூட நம்ம என்கொயரி எடுக்கலாங்களா? தாராளமா எடுக்கலாம். நம்மளுடைய ஒர்க்கே அதானே. நம்ம ஆல்ரெடி அந்த டைமிங் வரலும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பர். அதனால வந்துட்டு நம்ம கண்டிப்பா அந்த டைமிங் வரல நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம், கனெக்ட் பண்ணலாம்.